Hello friends, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி டுடே மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து மார்னிங் வந்து பாசிட்டிவ்ல இருந்த மார்க்கெட்டு ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் நெகட்டிவ் ட்ரெண்டுக்கு திரும்பி இருந்துச்சு. ஸோ நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நிஃப்டி 50 பார்க்கும்போது 37 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ், 26,178 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. சென்செக்ஸ் 85,571 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 264 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். நிஃப்டி பேங்க் 53,834 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 541 பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ். ஸோ இன்னைக்கு பேங்க் ஸ்டாக்ஸ் நிறைய வந்து அடி போட்டு பொழந்து கட்டியிருந்தாங்க. நிஃப்டி ஐடி 42,312 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 151 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். பிஎஸ்சி ஸ்மால் கேப்பை வந்து 57,091 பாயிண்ட்ஸ், 39 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். இன்னைக்கு நிஃப்டி ஐடி இந்த பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு முக்கிய காரணமே பார்த்தீங்கன்னா ஆசெஞ்சர் தான். அவங்களோட நியூஸ் பேஸில் தான் இன்னைக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து ஐடி ஸ்டாக்ஸ்லாம் கொஞ்சம் பாசிட்டிவ் ட்ரெண்டில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 1,209 கோடி விற்றுருக்காங்க. 1,209 கோடி விற்றுருக்காங்க. டிஏஎஸ் பார்க்கும்போது 6,886 கோடிக்கு வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ மார்க்கெட்டில் வந்து எஃப்ஐஎஸ் விற்கிற சமயத்தில் டிஏஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாங்குறாங்க. ஸோ இது வந்து மார்க்கெட் அப்டேட்ஸு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஸ்டின் கேட்டதுலேருந்தே ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு எத்தனால் செக்டார் ஸ்டாக் எல்லாம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டிருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்ரீ ரேணுகா சுகர்ஸ் 8% ரேலியாக இருக்குது. பல்ராம்பூர் சீனி மில்ஸ் வந்து, அடுத்தது வந்து பஜாஜ் ஹிந்துஸ்தான் சுகர் 6% ரேலியாக இருக்குது. மாவனா சுகர்ஸ் 5.6% ரேலியாக இருக்குது. கேஎம் சுகர் மில்ஸ் 5% ரேலியாக இருக்குது. அடுத்தது அதுக்கு கீழே இருக்க சுகர் கம்பெனிஸ் நிறைய இருக்குது. கேசிபி சுகர் இண்டஸ்ட்ரீஸு, அடுத்தது வந்து தாம்பூர் சுகர் மில்ஸு, உகர் சுகர் ஒர்க்ஸு, இந்த மாதிரிப்பட்ட ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ். இதுக்கு முக்கியமான காரணம் ஃபுட் மினிஸ்டர், இந்தியாவோட ஃபுட் மினிஸ்டராக இருக்கிற பிரகலாத் ஜோஷி அவங்க தலைமையில் வந்து ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. ஸோ 2024-25 அந்த காலகட்டத்தில் எத்தனாலோட ப்ரைஸ், அந்த மினிமம் செல்லிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக சுகர், அடுத்தது வந்து இந்த எத்தனால், இந்த ரெண்டு செக்டாரோட ப்ரைஸும் வந்து இன்க்ரீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. 2022-23 அந்த காலகட்டத்தில் நவம்பர் டு அக்டோபர் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த எத்தனால் ப்ரைஸும் சுகர் ப்ரைஸும் இன்க்ரீஸ் பண்ணலன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால இப்போ இந்த சுகரும் எத்தனாலோட ப்ரைஸ் வந்து ஹைக் பண்ண வாய்ப்பு இருக்குது. அந்த ஹோப்பை வச்சு தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சுகர் செக்டார் ஸ்டாக், எத்தனால் செக்டார் ஸ்டாக் எல்லாமே நல்ல ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மோராராட்டு பார்க்கும்போது நியூஸ் பேஸில் தான் ரேலி ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரிப்பட்ட ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கவனமாக இருக்கணும். ஸோ மோராராட்டு இது வந்து சுகர் செக்டார், எத்தனால் செக்டார் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈஸ்மை ட்ரிப் வந்து இந்த டைமில் வாங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஈஸ்மை ட்ரிப்போட ஷேர் ப்ரைஸ் பார்க்கும்போது 34.81 ருபீஸ் அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், ஒரு 30 ரூபாய்க்கு கீழே வந்துச்சுன்னா நல்லா பையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஈஸ்மை ட்ரிப்பில் கன்சிடர் இது பேசியிருந்தோம். ஸோ ஈஸ்மை ட்ரிப் வந்து அவங்களோட 52 வீக் ஹை பார்க்கும்போது 54 ரூபாயில் இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சில் வந்து கன்சிடர் பண்ணால் கூட அவங்களோட ஆல் டைம் ஹையை டச் பண்ணால் கூட நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்க இருக்கிற ஒரு ஷேரில் ஈஸ்மை ட்ரிப்பில். ஸோ இந்த ரேஞ்சில் கூட பார்த்தீங்கன்னா 1-2 ஸ்லோவாக கன்சிடர் பண்ணலாங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஈஸ்மை ட்ரிப்பில் பல்க் பையிங் அவாய்ட் பண்ணுங்க. ஈஸ்மை ட்ரிப்பில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 ரூபாய்க்குள்ள போக வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. இன்றைக்கே 4% அடிச்சிருந்தாங்க. ஸோ 2 நாளுக்கு முன்னாடி ப்ரொமோட்டர் வந்து ஒரு 13% ஸ்டேக் வித் அன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 16% வரைக்கும் அடிச்சிருந்தாங்க. ஸோ பொறுமையாட்டு 1-2 பிக் பண்ணிக்குவாங்க. ஸோ மோராட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்மை ட்ரிப்பை பொறுத்த வரைக்கும் அப்டேட். இந்த ட்ரெண்டில் வாங்கினா கூட ஒரு ஷேருக்கு நமக்கு ஆல் டைம் ஹை வச்சு பார்க்கும்போது 20 ரூபா ஒரு ஷேருக்கு வந்து கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் உடனே கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. இது ஈஸ்மை ட்ரிப்பை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஐஆர்எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோட ஒப்பீனியனை சொல்லிட்டேன். ஐஆர்எஃப்சி பார்க்கும்போது அவங்களோட ஆல் டைம்லாம் பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹை வந்து 229 ரூபா 52 ஹை. அதுலேருந்து ஷேர் வந்து ஒரு 180 ரூபா வந்துச்சு. நான் அந்த டைமில் சொன்னேன் இது 150 ரூபா வரைக்கும் வர பாசிபிலிட்டிஸ் அதிகம் இருக்குண்டு. ஆனால் நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்க அது வர வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. 150 ரூபா வரைக்கும் தான் இறங்கியிருக்கு, அதுக்கு மேலே போயிரும்னு சொன்னீங்க. அது வந்து 2-3 நாள்லேயே 152 ரூபா வந்துச்சு. ஸோ 180 ரூபாவில் நான் கொஞ்சம் குவான்டிட்டி கன்சிடர் பண்ணேன். அடுத்தது 150 ரூபா வந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 குவான்டிட்டி கன்சிடர் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ ஐஆர்எஃப்சி வந்து இறங்க கொஞ்சம் கன்சிடர் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஸோ ஐஆர்எஃப்சிக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்குது. ஏன்னா நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ரயில்வேஸ் வந்து ஒரு முக்கியமான செக்மெண்ட்டாக இருக்குது. ஸோ அதுக்கு ஃபினான்ஸுங்கிறது ரொம்பவே முக்கியம். ஸோ இந்த கம்பெனி ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ லாங் டேர்முக்கு வந்து ஐஆர்எஃப்சி ஒரு நல்ல கம்பெனியாக தான் இருக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ உடனெல்லாம் மேலே போகாது. ஏன்னா இப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த பிஎஸ்சி செக்டார் ஸ்டாக்ஸ்லாம் ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதுலேருந்து கொஞ்சம் இறங்குறாங்க. அதுலேருந்து இனி கொஞ்சம் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன் ஐஆர்எஃப்சி மேலே போகிறதுக்கு. ஸோ மோராட் வந்து பார்த்தீங்கன்னா ஐஆர்எஃப்சியை பொறுத்த வரைக்கும் ஓவரால் அப்டேட்ஸு. நெக்ஸ்ட் ரிலையன்ஸ் பவர், இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு மார்க்கெட்டில். தொடர்ந்து 8வது நாளாக ரேலியாக இருக்குது. ஸோ இன்னைக்கு வந்து பார்க்கும்போது ஓவரால் 4-7% லாஸ்ட் 8 டேஸில் வந்து இந்த ரிலையன்ஸ் பவர் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு.
ஸோ அனில் அம்பானி குழுமத்தோட கம்பெனி. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடன் எல்லாமே குறைச்சிட்டு வராங்க. ஸோ இன்னைக்கு ஒரு ஆர்டிகல் பார்த்துருந்தேன், புத்துயிர் பெறும் ரிலையன்ஸ் அனில் அம்பானி அப்படின்னு சொல்லி. ஸோ மோரட் இதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போதைக்கு உடனே என்ட்ரி கொடுத்தோன்னா ரிஸ்கில் போய் அமைஞ்சிடக்கூடாது. இப்போ தான் அவங்க கடன் எல்லாமே குறைச்சிட்டு வராங்க. ஸோ மோரட் இது பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் பவரை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு ஐடிசி கொடுத்த அப்டேட்டு. ஐடிசி வந்து ஐடிசி சன்ஃபீஸ்ட் பேக்டு கிரியேஷன் அந்த செக்மெண்ட்டில் குறிப்பாட்டு ஃபுட் டெலிவரி ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா அவங்களோட செக்மெண்ட்டை ஸ்ட்ரென்தன் பண்ண அவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதில் ஒரு பாகமாட்டு தான் ஃபஸ்ட்டு பேக்டு ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேப் இந்தியா எக்ஸ்பீரியன்ஸ் லெவலில் வந்து ஒரு ஸ்டோரை வந்து ஒயிட்ஃபீல்ட் அப்படிங்கிற இடத்துல பெங்களூரில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிளவுட் கிச்சன் பேக்கரி அந்த ஒமி சேனல் பிராண்டில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ பெங்களூரில் தான் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க சொல்கிறது அந்த ஐடிசி சன்ஃபீஸ்ட் பேக்டு கிரியேஷன் அந்த செக்மெண்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா ஃபுட் டெலிவரி ஸ்பேஸில் கிளவுட் கிச்சன் பேக்கரி மாதிரி ஒயிட்ஃபீல்ட் பெங்களூரில் வந்து ஃபேப் இந்தியா எக்ஸ்பீரியன்ஸில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க இந்த பேக்கரி கேஃபேயை. இது வந்து ஐடிசி கொடுத்த அப்டேட்டு. ஸோ நல்ல குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஐடிசி வந்து பார்த்தீங்கன்னா சோர் கேண்டி செக்மெண்ட்டில் வந்து கேண்டிமேன் சோர்ஸ் அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட்டே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஒரு ப்ராடக்ட்டையும். இது வந்து 5 ரூபாலேருந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இந்த கேண்டியை வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இது வந்து எங்கர் ஜென்ரேஷன் எங்கர் ஆடியன்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்கு வேண்டி தான் இந்த மாதிரி ஒரு ஸ்வீட்டு சோர்ஸ் ஸ்வீட் உள்ள ஒரு கேண்டி சோர்ஸ் அப்படிங்கிற நேமில் வந்து ஒரு ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணுறாங்க. ஸோ ஐடிசி ரீசெண்டாக ஆல் டைம் ஹையும் டச் பண்ணியிருந்துச்சு. ஸோ ஓவரால் இது பார்க்கும்போது ஐடிசியை பொறுத்தவரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு கன்சிடர் பண்ணியிருக்கிறோம். எகைன் வந்து பார்த்தீங்கன்னா இனி 500 கீழே வந்துச்சுன்னா வாய்ப்பு வருதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஐடிசியோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷனும் 6,50,000 கோடியை தாண்டி இருக்குது. இது ஓவரால் ஐடிசியை பொறுத்தவரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் கமெண்ட்ல கேட்டிருக்கீங்க, ப்ரோ ஸ்விக்கி அண்ட் ஹியூண்டாய் ஐபிஓ வந்து தீபாவளிக்கு முன்னாடி வர வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ அதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே கம்மின்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ரெண்டில் ஏதாவது ஒரு ஐபிஓ, எனக்கு தெரிஞ்சு ஸ்விக்கி ஐபிஓ வந்து அக்டோபர் லாஸ்ட்டில் வரும்னு நினைக்கிறேன். ஆனால் ஹியூண்டாய் ஐபிஓ வந்து நவம்பர் இல்லைனா அக்டோபர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு தீபாவளி வந்து நவம்பர் 1ஆம் தேதி வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி பார்த்தாலுமே அக்டோபரில் தான் வருது. ரெண்டு ஐபிஓவும் பார்த்தீங்கன்னா அக்டோபர் லாஸ்ட்டில் இருக்கும், இல்லைனா நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் இருக்கும். ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். தீபாவளிக்கு முன்னாடியே வர வாய்ப்புகள் இருக்குது, தீபாவளி முடிஞ்ச பிறக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது ஸ்விக்கி ஹியூண்டாய் ஐபிஓ பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஒருத்தர் கமெண்ட்ல சொல்லியிருக்காரு, நீங்கள் தம்ப்லைனில் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்கை பற்றி போட்டிருக்கீங்க, ஆனால் வந்து டீட்டெயில்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணல ப்ரோ. 1.5 நிமிஷம் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் ப்ரோ. ஆக்சுவலி அவங்க வந்து அந்த லோனை வந்து விற்கிறாங்க, ஒரு $717 மில்லியன் லோனை விற்கிறாங்க. ஸோ அதை தம்ப்னைலில் லெட்டராக வர போட்டிருக்கேன். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸும் பண்ணி இந்த வீடியோவில் நீங்கள் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், குறிப்பாக இந்த ஐஆர்எஃப்சி டிஸ்கஸ் பண்ணும்போது நான் சொன்னேன், அந்த பியூசி செக்டார் ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு நல்ல ரேலி ஆகிட்டு இப்போ இறங்குது. ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும் மேலே போகிறதுக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ இதில் டிஃபென்ஸ் செக்டார் ஸ்டாக் எடுத்து பார்க்கும்போது கொச்சின் ஷிப்யார்ட், பாரத் டைனமிக்ஸ், கார்டன் ரீச் பில்டர்ஸ், எம்டார். கொச்சின் ஷிப்யார்டு 44% அவுட்டு ஆல் டைம் ஹைலேருந்து, பாரத் டைனமிக்ஸ் 40% அவுட்டு, கார்டன் ரீச் பில்டர்ஸ் 40% காலி, எம்டார் டெக்னாலஜிஸ் 40% இறங்கியிருக்கு, அப்போலோ மைக்ரோ 36%, பிஎம்எல் 35%, பராஸ் டிஃபென்ஸ் 33%, மேசகாண்டாக் 32%, மிஸ்ரா தாக்கா 31%, ஐடியா ஃபோர்ஸ் 31%, ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் 26%, டிசிஎக்ஸ் சிஸ்டம் 25%, பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் 20%, அஸ்ட்ரா மைக்ரோ இது வந்து 17% இறங்கியிருக்கு. ஸோ இதில் ஃபோக்கஸ் பண்ணுறது பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் மட்டும் பார்த்தீங்கன்னா நான் ரீசெண்டாக கன்சிடர் பண்ணியிருக்கிறேன். ஸோ வேறு இதில் வந்து பெருசாக ஃபோக்கஸ் பண்ணலை. ஸோ அடுத்தது கொச்சின் ஷிப்யார்டில் கொஞ்சம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ பட் அது வந்து கொஞ்சம் ரிஸ்கார்ட் தான் தெரியுது. அது எப்போ ஏறுது எப்போ இறங்குதுன்னு கரெக்டாக கணிக்க முடியாது. ஏன்னா அது வந்து திடீர்னு ஒரு நாள் 5% ஏறும், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பார்த்தா 10% இறங்கியிருக்கும். ஸோ அதனால் இந்த ஸ்டாக்லலாம் கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாக இருக்கிறதுனால டீப் அனாலிசிஸ் பண்ணி தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து இந்த தேஜாஸ் MK2 ஜெட்டு வந்து மேனுஃபேக்சர் பண்ணுற இருக்கிறாங்க. ஸோ அதுக்கான இன்ஜின் மேனுஃபேக்சரிங்கில் 45% ஆஃப் த மேனுஃபேக்சரிங் வந்து ப்ரைவேட் செக்டாரில் தான் கொடுக்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த கம்பெனியோட சிஎம்டி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மோரட் இது வந்து ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரீசெண்டாக கோல்ட் ப்ரைஸ் கொஞ்சம் ரேலியாக இருந்துச்சு, பட் 2 days பார்க்கும்போது கல்யாண் ஜுவல்லர்ஸ் நேற்று இன்னைக்காட்டி கல்யாண் ஜுவல்லர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1300 கோடி லோன் மூலமாட்டு ஃபண்ட் ரைஸ் பண்ண இருக்கிறாங்க ப்ரமோட்டர் என்டிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓக் ட்ரீ கேபிட்டல் மூலமாட்டு தான் இந்த 1300 கோடி லோன் மூலமாட்டு ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இவங்க கல்யாண் ஜுவல்லர்ஸ் பார்த்தீங்கன்னா அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரீசெண்டாக தான் பார்க்கும்போது இவங்க செப்டம்பர் அவங்க ரீசெண்டாக ப்ரொமோட்டர் என்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேக்கு வந்து யாரோ விற்றுருந்தாங்க, அவங்கள்ட்ட வந்து வாங்கினாங்க. இன்னைக்கு கொடுத்துருக்க அப்டேட்டு செப்டம்பர் 27 வந்து 8.51 crore ஷேரை வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 8.26% ஆஃப் ஸ்டேக்கு அதை வந்து பிளட்ஜ் பண்ணி தான் அந்த லோன் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி கல்யாண் ஜுவல்லர்ஸ் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க.
பஞ்சாப் நேஷனல் பேங்க் வந்து ஒரு 5000 கோடி வந்து குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் மூலம் மட்டும் ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஷேருக்கு வந்து 103.75 காசு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 48.2 crore ஷேர் வந்து அலாட்டட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பஞ்சாப் நேஷனல் பேங்க் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதானி என்டர்பிரைசஸோட ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் யூனிட் தான் அந்த ஏப்ரல் 3 ரீட்டைல். இவங்க வந்து ஒரு 74% ஸ்டேக் வந்து கோகோ கார்ட் வெஞ்சர்ஸில் வந்து 200 கோடிக்கு வந்து அக்யூசிஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதானி என்டர்பிரைசஸ் பார்த்தீங்கன்னா அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செபி ரீசெண்டாக ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. அதாவது இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ஹிட் பண்ணுறவங்க 89% to 93% ஆஃப் த பீப்புள் வந்து லாஸ் தான் பண்ணுறாங்க. 10ல் 9 பேர் வந்து லாஸ் தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி செபி ரீசெண்டாக ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ரிப்போர்ட் படி பார்க்கும்போது ஸ்டேட் வைஸ் பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டேட் வந்து அதிகமாக லாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. அந்த லாஸ் அவங்க சொன்னாங்கல்ல 1.81 lakh crore 21.7% ஆஃப் த ட்ரேடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் லாஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 18.8 lakh traders வந்து இந்த லிஸ்ட்டில் இருக்கிறாங்க, லாசர் லிஸ்ட்டில். அடுத்த பிளேஸில் குஜராத் இருக்குது. 10.1 lakh traders வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டோட்டல் வேல்யூவில் 11.6% இவங்க கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அடுத்தது உத்தரப்பிரதேஷ் இருக்குது. அவங்க 9.3 lakh traders வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க. 10.7% இருக்குது. ராஜஸ்தான் வந்து 5.4 lakh traders வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க. 6.2% இது வந்து இருக்குது. இதில் குஜராத் பார்த்தீங்கன்னா அந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷனில் பர் பர்சனுக்கு ஆவரேஜ் லாஸ் ஆட்டி 88,000 நடந்திருக்கு. மகாராஷ்டிராவுக்கு வந்து பார்க்கும்போது 74,000 பர் பர்சனுக்கு ஆவரேஜ் ஆட்டு, உத்தரப்பிரதேசுக்கு 73,000, ராஜஸ்தானுக்கு வந்து 83,000 பர் பர்சனுக்கு ஆவரேஜாக லாஸ் ஆயிருக்கு. இதில் ஹையஸ்ட் ஆட்டு பார்க்கும்போது மகாராஷ்டிராவில் வந்து இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் 13,912 கோடி ரூபாய்க்கு இழந்திருக்காங்க. உத்தரப்பிரதேஷ் வந்து 6,789 கோடி வேல்யூக்கு வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க. குஜராத் வந்து 8,888 கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் டோட்டலாட்டு லாஸ் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 75,000 கோடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த நேஷனல் ட்ரேடர்ஸ் வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மோராட்டு நீங்கள் வந்து இதில் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங்கில். இதனால தான் இதில் வந்து நீங்கள் வந்து ஈடுபடாதீங்கன்னு உங்கள்கிட்ட சொல்லுது. ஆக்சுவலி ரிப்போர்ட்டில் என்ன மெயினாக சொல்கிறாங்கன்னா, என்னதான் நீங்கள் வந்து கிளாஸு போய் வந்து அட்டன் பண்ணாலுமே, நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணாலுமே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரேட் உள்ள எடுக்கிறாங்க, உடனே விற்றுறாங்க. அதாவது லாஸோ ப்ராஃபிட்டோ அந்த செக்மெண்ட்டில் விற்றுறாங்க. பெரிய அளவில் அவங்களுக்கு லாஸ் ஏற்படுறது இல்லை. அதே மாதிரி தான் வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீட் ட்ரேடாக இருக்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி லாஸோ ப்ராஃபிட்டோ டக்குன்னு பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் ஸ்மால் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒருத்தங்க வந்து சம்டேஸ் அவங்களுக்கு ப்ராஃபிட் வரும், அவங்க வந்து ஓவராட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, கடைசியில் பார்த்தா அதுவும் போயிடும். ஸோ அது மாதிரி தான் அந்த ஸ்மால் ட்ரேடர்ஸ்லாம் மிஸ்டேக் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங்கிறது வந்து ஒரு ட்ரக் அடிஷன் மாதிரி. ஸோ இதை வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஸோ முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ஈடுபடுறதை தவிர்த்துருங்க. ஸோ நம்ம நான் வந்து தமிழ்நாடு இடம்பெறாது ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குது. நான் வந்து நம்ம தமிழ்நாடும் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் அந்த ஃபர்ஸ்ட் 4 லிஸ்ட்டில் வந்து நம்மளோட தமிழ்நாடு இல்லை. ஸோ மோராட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட கவர்மெண்ட் வந்து ஒரு பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. குறிப்பாட்டு இந்த RINL அப்படிங்கிற ஒரு ஸ்டீல் கம்பெனியும் SAIL அப்படிங்கிற ஸ்டீல் கம்பெனியும். ஸோ இதில் அந்த ஃபர்ஸ்ட் இந்த RINL அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிளில் இருக்கிறதாட்டும், அந்த கம்பெனியில் அதிக அளவில் லோன் இருக்கிறதுனால பேங்க்ஸுக்கு லோன்ஸ் வந்து கட்ட வேண்டிய இருக்கிறதுனால இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட் வந்து அந்த RINL அந்த கம்பெனியில் இருக்கிற சில லேண்டை வந்து NMDCட்ட வந்து விற்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ NMDCட்ட விற்றுட்டு அதுலேருந்து ஒரு அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்ஸ் லோன்ஸ் எல்லாமே கட்டிட்டு அடுத்தது இந்த RINL அப்படிங்கிற கம்பெனி வந்து சேல் கூட மர்ஜ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி இப்போ அப்டேட் கொடுக்குறாங்க. ஸோ மோராட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பேச்சுவார்த்தை லெவலில் தான் போயிட்டுருக்குது. ஸோ கவர்மெண்ட் என்ன முடிவு ஃபைனல் டிசிஷன் எடுக்காங்கன்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது வந்து சேல் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் இந்த KRN ஹீட் எக்ஸ்சேஞ்சர் IPO வந்து இன்னைக்கு ஃபைனல் டே. கிட்டத்தட்ட 214.42 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த IPO வந்து சப்ஸ்கிரைப்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த IPO எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்கும்போது எல்லாமே வந்து ஓவர் சப்ஸ்கிரைப்ட் ஆகுது, நிறைய பேர் அப்ளை பண்ணுறாங்க. ஸோ ஒரு லாட்ரி மாதிரி தான், கிடச்சினா லக்கு, கிடைக்கட்டால் வந்து அமௌண்ட் வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரும். ஸோ அது மாதிரி தான் நான் IPO அலாட் ஆகுறதுக்கு வந்து நல்ல லக் இருக்கவங்களுக்கு அலாட் ஆகுது, லக் இல்லாதவங்களுக்கு அலாட் ஆக மாட்டேங்குது. அடித்தா நல்ல காசு டபுள் ஆட்டு கிடைக்குது. இப்போ எல்லா IPOமே கடன் இருந்தாலும் சரி, அந்த கம்பெனி கடன் இல்லாட்டாலும் சரி, நமக்கு வந்து அமௌண்ட் வந்து டபுள் ஆகி கிடைக்குது இந்த IPOவில். ஸோ கிடச்சா லக்கு. ஸோ மோராட் வந்து பார்த்தீங்கன்னா KRN ஹீட் எக்ஸ்சேஞ்சர் IPO பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த தீபாவளி வரதுனால அந்த ஃபெஸ்டிவல் ஃபிக்ஸட் டெபாசிட் டென்யூர் மாதிரி ஒன்று வந்து புதுசாட்டு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து 8.1% வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ டென்யூர் பார்க்கும்போது 400 டே வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபிக்ஸட் டெபாசிட் டென்யூர் வச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து லெஸ் தென்
3 கோடி அதுக்கு வந்து ஹையர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னையிலேருந்து தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்பெஷல் ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்க்கும்போது 8.10% per annum வரைக்கும் சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு வந்து கொடுக்குறாங்க. சீனியர் சிட்டிசனுக்கு 7.95%, அதே மாதிரி 7.45% அண்டர் வந்து நான் காலபிள் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. நான் காலபிள் டெபாசிட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எபோவ் 1 crore வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அண்டர் காலபிள் டெபாசிட்டில் வந்து பார்க்கும்போது பெர்மனன்ட் வித்ராபிளுக்கு 7.95% வரைக்கும் ஆனம் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு. சீனியர் சிட்டிசனுக்கு 7.80%, 7.30% அதர் கஸ்டமர்ஸுக்கு கொடுக்குறாங்க. ஸோ நிறைய டென்யூர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சொன்னால் சொல்லிட்டே போகலாம். 7 to 14 days 15 days அப்படிலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா அந்த ஃபெஸ்டிவல் சீசனை முன்னிட்டு இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் டென்யூரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இது வந்து பேங்க் ஆஃப் இந்தியாவை பொறுத்தவரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.